ஒருவேளை இந்த பஸ் ஸ்டாண்ட திரும்ப இதுக்கு கோயம்பேடுக்கு கொண்டு வந்துட்டு இந்த கிளாம்பாக்கம் அது ஒரு பெரிய ஏரியா. அதை சுத்திலும் இன்னும் நிறைய ஏரியாவை நம்ம ப்ரொக்யூர் பண்ணிக்க முடியும். தேவைன்னா அரசு கையகப்படுத்திக்க முடியும். அதுக்கான அந்த ஸ்கோப் அங்க இருக்கு கிளாம்பாக்கத்துல. அப்புறம் அங்க வந்து நிறைய இடங்கள் இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் அது ரொம்ப முக்கியம். அதாவது எந்த இடத்த இந்த அரசு தலைமை செயலகத்திற்காக தேர்ந்தெடுத்தாலும் அந்த இடம் அங்க தலைமை செயலகம் போறதுக்கு முன்னாடி அந்த சுத்தில இருக்கக்கூடிய அந்த ஏரியால இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ரியல் எஸ்டேட் கைக்கு போகும். அவங்க கைக்கு போயிடும். லேண்ட் வேல்யூ வந்து பயங்கரமா எஸ்கலேட் ஆகும். இன்னைக்கு 1 கோடி இருக்கக்கூடியது 100 கோடி ஆகும். நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லல, அதுதான் நடக்கும். தலைமை செயலகமே அங்க ஷிஃப்ட் ஆக போகுதுன்னா கண்டிப்பாக அவ்வளவு வேல்யூ வந்துடும். அந்த லேண்ட் எல்லாமே முதல்ல இந்த அரசில் பங்கெடுக்கக்கூடிய அல்லது இந்த அரசில் பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய அல்லது அரசில் இருக்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய கைக்கு அந்த நிலம்புறம் ஃபர்ஸ்ட் போகும். அவங்க போன பிற்பாடு அதுக்கப்புறம் தலைமை செயலகமோ இதுவோ அங்க மாறும். இப்ப அந்த மாதிரி அது வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு அம்சம்ப்பா இன்னைக்கு. இப்போ அத கணக்குல வச்சு நம்ம பார்க்கோம்னா கோயம்பேடுக்கு இந்த தலைமை செயலகம் மாறுறதுனாலயோ இந்த கிண்டியில மாறுறதுனாலயோ பெரிய அளவுல இது இருக்காது. அதனால வரக்கூடிய அந்த வருமானம் அப்படின்றது இருக்காது. தலைமை செயலகம் மாற்றதோட சேர்ந்து நான் சொன்ன பத்தியா அந்த ரியல் எஸ்டேட் இது அந்த பிசினஸ் அந்த பூம் அது இருக்காது. ஆனா அந்த கிளாம்பாக்கமோ அல்லது நீங்க சொன்னீங்களா இந்த பூந்தமல்லியை தாண்டி அந்த திருமழிசை அந்த பக்கமோ போகும்போது இந்த ஸ்கோப் நிறைய இருக்கு ரியல் எஸ்டேட்டுக்கான. ஏற்கனவே திருமழிசைல ஏரியால அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய லேண்ட் வேல்யூ அதிகமா தான் இருக்கு. இப்ப செக்ரட்டேரியட்டும் போக போகுது அப்படின்னா அந்த பேச்சு வந்துட்டாலே பயங்கரமா ஆகி போயிடும். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துதான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த நீங்க சொன்ன அந்த 4 இடங்கள்ல 2 இடம் வந்து கரெக்டா செட் ஆகும்னு தோணுது. ஆனா இந்த ரியல் எஸ்டேட்டையும் விட ரொம்ப முக்கியமாக இருக்க போறது எதுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆஸ்தான ஜோதிடர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்றதுதான்.